அமீர் என்று பிரகடனப்படுத்தி விட்டார். இந்த நேரத்திலும் அவர்கள் கட்டுப்பட வேண்டும். வந்திருக்கின்றது ஒரு நீக்ரோ அடிமை தானாக அமீர் ஆனாலும் நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று அபூ தாவூத் ஹதீஸ் வந்திருக்கின்றது. இதே போன்று இதை தொடர்ந்து இன்னும் பல கேள்விகள் வந்திருக்கின்றன. இப்போது நேரம் 1:30 ஆகிவிட்டது. எனவே இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கின்ற கேள்விகளை அடுத்த வாரத்தில் வாசித்து அதற்கு விடை இன்ஷா அல்லாஹ் தரப்படும். இன்னும் 4-5 கேள்விகள் இருக்கின்றன. இப்ப யாருக்காவது இப்ப நடந்த இந்த விஷயங்களில் அல்லது வேறு எதிலையாவது ஏதாவது கேள்விகள் இருந்தா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு இல்லையே இந்த யாருக்கும் ஒரு சின்ன கேள்வியில் தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த விஷயத்தை நான் ஜமாத்துல் முஸ்லிமீனால் செய்யப்படுகின்ற இந்த சொற்பொழிவுகள் ஆற்றப்படுகின்ற சொற்பொழிவுகள் எல்லாம் எல்லா இடங்களுக்கும் வெளியில போகுது. அப்ப இந்த பதிவு நாடா யாராவது கேட்கக்கூடியவங்களுக்கு சில சந்தேகங்கள் வரும். அப்ப அவங்க எப்படி என்ன செஞ்சு கொள்றது? சந்தேகம் வந்தா அவங்க நேரடியா கேட்டு இங்க தெரிஞ்சு கொள்ளலாம். வேண்டிய கேள்விகளை அவங்க எழுதி அனுப்பலாம். ஏன்னா ஜமாத்துல் முஸ்லிமீன் மஸ்ஜிதுல் முஸ்லிமீன் ஏன்னா கட்பிட்டி வீதி ஏத்தாலே புத்தளம் ஸ்ரீலங்காண்டா வந்துடும். இதே போல இப்போ அந்த கேட்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு தாவத்தை செய்யும் போது யாராவது ஒரு ஆலிம்கள் முன் வந்து இல்ல இவங்க தெரியாம பிழையில இருக்கிறாங்க, இது குர்ஆன் ஹதீஸை கொண்டு நாம நிரூபிச்சு இவங்களை திருத்தன்னு சொன்னா நீங்க இன்ஷா அல்லாஹ் அழைச்சிக்கிட்டு வாங்க இலங்கைக்கு வந்தா அந்த அறிக்கை புத்தளத்துல வேண்டிய ஒரு இடத்துல நாங்க உட்கார்ந்து கதைக்கலாம். வேண்டி யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பாசை தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அரபு மொழியா இருந்தா நாம கதைச்சு கொள்ளலாம். வேற மொழிகளா இருந்தா நாம சில பாசை தெரிஞ்சவங்களை வச்சு மொழிபெயர்த்து இன்ஷா அல்லாஹ் வழங்கலாம், பிரச்சனை இல்லை. எங்களை பிள்ளைங்க நாங்க திருத்திக் கொள்வோம், அழைச்சி கொண்டு நீங்க வரலாம். அதே போல இங்க இலங்கையில இந்த பதிவு நாடா கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க, அல்ல இந்த புத்தளம் பாதையில கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, இப்ப வந்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இப்ப நாங்க முன்வைக்கக்கூடிய இந்த இதுகளை சில ஆலயங்கள் எதிர்த்து பேசுறதா நாங்க கேள்விப்பட்டோம். அதுலயும் அவங்களுக்குள்ள முரண்பாடு, அவங்களுக்குள்ளேயே சில ஆலயங்கள் இது ஹக்கு தான், இது உண்மை, நீங்க இதுல போய் சேருங்க சொன்னவங்களும் இன்றைக்கு உயிரோட வாழ்றாங்க. இது உண்மை, அவங்களோட நமக்கு போய் எதிர்த்து பேச இயலாது அப்படின்னு சொன்னவங்களும் இன்றைக்கு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெரிய ஒரு ஆச்சரியம், சில ஆலயங்கள் இதை எதிர்த்து பேசுறாங்க, இது பிழை. ஒரு ஆலயம் வந்து சொன்னார், எங்கள்கிட்ட 43 ஆதாரம் இருக்கிற மதீனா யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்கிறேன், என்கிட்ட 43 ஆதாரம் இருக்குது, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிழை என்பதற்கு நான் நிரூபிப்பேன். அப்ப ஒரு சகோதரர் போய் சொல்லிக்கா, எனக்கு 43 தேவையில்லை, நீங்க ஒரு ஆதாரத்தை காட்டி இது பிழை நிரூபிங்க, நான் விட்டுட்டு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அது விபரமான விஷயம் சொல்ல ஆள் மாறிட்டார். இது வரைக்கும் இல்ல, அப்போட நாம கடிதம் எழுதணும், நீங்க பிழையில இருக்கிறீங்க கேட்டீங்களா, நீங்க வாங்க கூடி கலப்போம், உங்களோட இடத்துக்கு நாங்க வாரோம் அப்படின்னு. இது வரைக்கும் எந்த பதிலும் இல்ல, கடிதம் எழுதி 1 மாசம் ஆச்சு. பாருங்க, இந்த பிரிவுகளுக்குள்ளேயே முரண்பாடு. சில உலமாக்கள் சொல்றான் இது ஹக்கு, இது உண்மை. சமீபத்தில் கூட கொழும்புல ஒரு ஆலிமை சந்திச்சான். ஒருவர் சொன்னா, என்கிட்ட வரக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன் இது உண்மைதான், போய் சேருங்க இப்படியே சொல்றாங்க. எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க இது ஹக்குங்கிறாங்க பிரிவுகளுக்குள்ள. அதே நேரத்தில் புத்தளம் பாதையில சில உலமாக்கள் இதை எதிர்த்து கடுமையா பேசுறதா கேள்வி எனக்கு இது வரைக்கும் தெரியாது, கேள்விப்பட்டேன். ஆனா அப்படி எந்த ஒரு ஆலிமாவது எதிர்த்து பேசுறதா இருந்தா நீங்க நேரடியா வாங்க, உண்மையில இது பிழைன்னா நீங்க நிரூபிங்க, உங்களுக்கு நாம நன்றி தெரிவிப்போம். நீங்க வெளியில எதிர்த்து பேசுறதுல அர்த்தம் இல்லை. இப்படி பேசுறதுனால இது என்ன வளர்ச்சி அடைய அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் வந்து கேட்கிறான், இப்படி நடக்கணும், உண்மையில நடந்தா ஒரு விழிப்புணர்ச்சி உண்டா. எதிர்த்து பேசணும் சில ஆளுங்க, சரி பேசட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த என்ன நடக்கும், கடைசியில மறுமையில தண்டனை கூட கிடைக்கும். ஒண்ணு பேசி போட்டு இதுல வந்து சேர்ந்து கொண்டாச்சாரி இல்ல, பிரிவிலே ஒரு ஆள் இருந்து மூத்தா போன நரக நாள் என்று சந்தேகம் இல்லை. அப்ப அவங்களுடைய கடமை என்ன, ஒண்ணு அவங்க இது ஹக்குண்டா சேரணும், அல்லது இது பிள்ளைன்னு சொன்னா அவங்க வந்து இதை நிரூபிச்சு எங்களை திருத்தணும். எத்தனை பேர் இதுல இருக்கிறாங்க வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப கிட்டத்துல நேற்று இந்த வாரத்துக்குள்ள 2-3 பேர் பையத்தை செஞ்சு சேர்ந்திருக்கிறாங்க.
அதுல வந்து சகோதர வந்தம் இருக்கிறாங்க புதுசா. அப்ப வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களை நரகத்திலிருந்து நீங்க காப்பாற்றணுமே. ஒண்ணு சரியா பேசாம இருங்க, அது நீங்களும் வந்து சேருங்க. அப்படி இல்லை இது பிள்ளைண்டா வந்து தெளிவா பேசி இது பிள்ளைங்கிறது நிறுத்திங்க இந்த இடத்துல. அது புத்தகத்துல எந்த ஒரு இடத்துல நாம கூடி கலப்போம். அப்படி இல்லாம நீங்க எதிர்த்து பேசுறதுனால சும்மா அநியாயமா பாவம் தான் கூடும், மறுமையில தண்டனை கூடும். அபூ தாலிப் பேசாம இருந்தார், தண்டனை குறவும். காலில் செருப்பு போடப்பட்டிக்கு மூளை வலிஞ்சு ஓடுது. அதே நேரத்துல மத்தவங்க எதிர்த்தாங்க அபூ ஜஹல், பயங்கரமான தண்டனை. அப்ப உங்களுக்கு இதை பின்பற்ற முடியாது. சில உலமாக்கள் சொல்றாங்க இது ஹக்கு, ஆனா நாங்க 50 வயசுக்கு பிறகு வந்து சேர்ந்து கொள்வோம். ஏன் இப்ப இதுல சேர்ந்தா வீடு சுருட்டு சிக்கல் குடிக்க இயலாது, டிவி பார்க்க இயலாது, சினிமா பாட்டு கேட்க இயலாது, அது ஒண்ணு செய்ய இயலாது, தாடி வளர்க்கணும், தொலைவை விட இயலாது, அமீர் கட்டுப்படணும். ஒரு 50 வயசு போட்டோம் போய் சேர்ந்து கொள்ளணும்னு சொல்றவங்கள விரிக்கிறாங்க. சிலவங்க போய் காட்டா இது உண்மை ஹக்கு போய் சேருங்கிறாங்க. அப்ப நீங்க நாம பாப்போமேங்கிறாங்க. அந்த அப்படியும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் எதிர்த்து பேசுறாங்க. என்ன காரணம் விளங்காமையா அல்லது என்ன அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்படி